கடந்த வீடியோல நீங்க கொடுத்த அறிவுரைகள் எப்படி பிரேயர் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. இந்த டைம் எப்படி பிரேயர் பண்ணணும், பிரேயர்ல என்ன கேட்கணுங்கிறத எனக்கு சொல்லி கொடுங்க. ஓகே, இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா எப்படி பிரேயர்ல நான் எதை கேட்கணும் அப்படிங்கிறதான ஒரு நாலேஜ் நம்மகிட்ட இல்லை. நம்ம என்ன செய்யறோம்னா வேதாகமத்தின்படி அஞ்ஞானிகளை போல எனக்கு சாப்பாடு வேணும், இருக்கிற கிடவை, இதைதான் நம்ம கேட்கிறோம். ஆனா ஒரு தேவையானதை நம்ம கேட்கிறோமா அப்படின்னா அது ரொம்ப குறைவுதான். அருமையான தம்பி கேட்டது மாதிரி அது நிறைய பேருக்கு தெரியல. இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு அதை தான் வெளிப்படுத்த போகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு முதலாவது என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே ஜெபத்திலே நீங்கள் எவைகளை கேட்க வேண்டும் என்கின்ற காரியத்தை தான் நாம் பார்க்க போகிறோம். முதலாவது ஜெபத்திலே எப்படி நீங்கள் கேட்க வேண்டும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்க வேண்டும். அதுக்குதான் நம்ம என்ன செய்யறோம், ஆண்டவரே என்ன செய்யறோம், இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப இயேசுவின் நாமத்தினாலே கேட்கணும். இரண்டாவது அவருடைய சித்தத்தின்படி கேட்க வேண்டும். சரிங்களா? அடுத்தது நீங்க என்னென்னலாம் கேட்கணுங்கிற ஒரு 7 பாயிண்ட மிக துரிதமா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்க இன்னில இருந்து இந்த 7 பாயிண்ட சொல்லி ஜோம் பண்ணாவே அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு ஃபுல்லா கிடைச்சிடும். பரிபூர்ணமாக உங்களுக்கு என்ன கிடைச்சிடும். சரிங்களா? முதலாவது காரியம் நன்மையானதை கேட்க வேண்டும். நம்ம கேட்கிறோமா ஜெபத்துல? யாராவது ஆண்டவரே என் வாழ்க்கையில எனக்கு நன்மையானதை தாங்க, இல்ல என்னுடைய ஊழியத்துல நன்மையானதை கொடுங்க, என் குடும்பத்துல நன்மையானதை கொடுங்க, என் சரீரத்திற்கு நன்மையானதை கொடுங்க, என் கையின் பிரயாசத்துக்கு நன்மையானதை கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கறதே இல்லை. ஆனா இன்றைக்கு வேதாகமம் சொல்லி கொடுக்கறது நீங்க எப்படி கேட்கணுமா, நன்மையானதை கேட்க வேண்டும். நீங்க ஜெபத்துல என்ன கேட்கணும், ஏசப்பா எனக்கு நன்மையானதை தாரும். ஓகே, இந்த நன்மையானது எங்க இருக்கும்? அவருடைய ஆலயத்தில் இருக்கும். அவருடைய ஆலயத்துல இருக்கும்னு வேதாகமம் சொல்லுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீங்க நன்மையானதை தாருன்னு சொல்லி ஜோப் பண்ணுங்க. இரண்டாவது காரியம் பார்த்தீர்கள் என்றால் வெளிரங்கமான ஆசீர்வாதத்தினால் என்னை நிரப்புங்க. என்ன செய்யணும்? ரெண்டாவது பாயிண்ட், வெளிரங்கமான ஆசீர்வாதத்தினால் என்னை நிரப்புங்க நீங்க கேட்கணும். என்ன வெளிரங்கமான ஆசீர்வாதம்னா இப்போ சந்தோஷமோ சமாதானமோ நமக்குள்ளதான் இருக்கும், அது தெரியாது. ஆனா நீங்க நடந்து போயிட்டு இருக்கீங்க, ஒரு 2 வீலர்ல போறீங்க அல்லது ஒரு கார்ல போறீங்க, அது மற்றவங்க பாப்பாங்களா இல்லையா? கண்டிப்பா பாப்பாங்க. ரொம்ப உடம்பு சிக்கா இருக்கும், நீங்க எழுந்து நீங்க நடந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது மற்றவங்க பாப்பாங்களா இல்லையா? பாப்பாங்க. ஏன்? நீ வெளிரங்கமா மற்றவர்களுக்கு தெரியும் வண்ணமாக உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. அப்ப நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரே எனக்கு அது கொடுங்க இது கொடுங்க நல்லா கேட்காதீங்க, ஆண்டவரே என்னை வெளிரங்கமான ஆசீர்வாதத்தினால் என்னை நிரப்புங்க அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அப்படி கேட்டிருக்கீங்களா யாராவது? இதுவரையும் கேட்கலன்னா இனிமே கேட்க ஆரம்பிங்க. சரியா? அப்போ வெளிரங்கமான ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் நம்மை நிரப்புக வேண்டும். அப்படி ஜெபம் பண்ணுங்க. முதல் பாயிண்ட், நன்மையானதை தாங்க. செகண்ட் பாயிண்ட், என்னை வெளிரங்கமான ஆசீர்வாதத்தினால் என்னை நிரப்புங்க. மூன்றாவது காரியம், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும். என்ன கேட்கணும்? ஞானத்தை எனக்கு கொடுங்க சுவாமி அப்படின்னு நீங்க கேட்கணும். ஏன் ஞானம் வேணும்? ஞானம் என்றால் என்ன அப்படின்னா சகலவற்றையும் அறிந்து கொள்ளுகிறது இல்லையா? அறிவு என்பது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா எந்த நேரத்திலே நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்று என்கின்ற அறிவை நீங்கள் என்ன செய்யிருக்கிறீங்க, அடைஞ்சிருக்கீங்க. அப்ப நீங்க என்ன கேட்கணும்னா, ஆண்டவரே இந்த உலகத்தை ஜெயிக்க, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க, உமக்குள்ளாக நிலைத்திருக்க எனக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும். வேதாகமம் சொல்லுது இல்லையா, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள கடவன். யாராவது ஞானத்தை கேட்கிறோமா? ஆண்டவரே எனக்கு அது பத்தல இது பத்தல, அது பண்ணணும் இது பண்ணணும். நீ எதையெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறியோ அத்தனை காரியத்துக்கு எதுதான் பேசுங்க? ஞானம் பேசு. அப்ப நீங்க எதை கேட்கணும்? ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும். எனக்கு இந்த பிரச்சனையா இருக்கு, அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும். நான் நல்ல பணம் சம்பாதிக்கணும், அதுக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும். நான் நல்லா படிக்கணும், என்ன வேணும்? ஞானம் வேணும். நான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும், ஞானம் வேணும். நான் நல்ல வேலைக்கு போகணும், ஞானம் வேணும். குடும்பத்தை பிரச்சனை இல்லாம நடத்தணும், அதுக்கு ஞானம் வேணும். அப்ப யார்கிட்ட கேட்க முடியும்? எங்க கிடைக்கும் ஞானம்? கொடுக்கிறவரிடத்துல தான் கேட்க வேண்டும். நம்ம ஆண்டவர்கிட்ட தான் இருக்கு. அப்ப ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும் அப்படின்னு நம்ம கேட்க போறோம். சரிங்களா? அடுத்தது நான்காவது காரியம் என்ன செய்யணும்னு, ஆண்டவரே நீரே எனக்கு சகாயராயிரும்.
எனக்கு விடுவிக்கிறவராயிரும், எனக்கு ரட்சிக்கிறவராயிரும், எனக்கு உதவி செய்கிறவராயிரும். நம்ம மனுஷங்கிட்ட எல்லாம் ஓடவே கூடாதுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னுடைய வாழ்க்கையில என்னவா இருக்கணும், சகாயரா இருங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்க வாழ்க்கையில எல்லா காரியத்திலும் உங்களுக்கு எப்படியா இருப்பாரம்மா, சகாயராய் இருப்பாய், விடுதலை கொடுக்கிற தெய்வனாய் இருப்பார், உதவி செய்கிற தெய்வனாய் இருப்பார், அற்புதங்களை செய்கிற தெய்வனாய் இருப்பார். அல்லேலூயா. அப்போ 4 காரியத்தை பார்த்தோம். இன்றைக்கு 5வது காரியம் சொல்லுகிறார், வரும் காரியங்களை எனக்கு வெளிப்படுத்துங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியங்க. வரும் காரியத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க. ஆண்டவரே எனக்கு, நான் நேற்றைய தினத்துல திருப்பூர் பகுதியில ஊழியத்துக்கு போயிருக்கும் பொழுது ஒரு வீட்டில பிரேயர் பண்ணிட்டு இருக்கிறப்ப அந்த தீர்க்க தரிசனமாக அந்த வீட்டை குறித்ததான ஒரு வெளிப்பாடிலே ஆண்டவர் சொன்னார் அவர்களுக்கு ஒரு ஆலோசனை, வரும் காரியத்தை குறித்து என்னிடத்தில் கேளுங்கள் அப்படின்னாரு. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், ஹிந்துக்காரங்க எல்லாம் நிறைய பேர் உலகத்தார் என்ன பண்றாங்க, ஜோசியம் பாக்குறாங்க, 2025 ராசி பலனை பாக்குறாங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய ராசி பலனும் உங்களுடைய வரும் காரியத்தை குறித்து சொல்லுகிற ஒரே ஒருவர் நம்முடைய இயேசு சுவாமி. அப்ப நீங்க என்ன செய்யணும், அவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே வரும் காரியம் எப்படி இருக்கும், என்னுடைய குடும்பம் எப்படி இருக்க போகிறது, என் பிள்ளையினுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது, என்னுடைய பொருளாதாரம் எப்படி இருக்க போகிறது, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது என்று சொல்லி நீங்கள் என்ன செய்யணும், யார்கிட்ட கேட்கணுமா, ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே வரும் காரியங்களை எனக்கு தெரிவிங்க, வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா என்ன செய்வார், உங்களுக்கு வெளிப்படுத்துவார் இல்லையா? அது எப்படி வெளிப்படுத்துவாருங்க, வரும் காரியத்தை குறித்து எப்படி வெளிப்படுத்துவார்? அவர் வார்த்தையின் மூலமாக இல்லையா, வார்த்தையின் மூலமாய் வெளிப்படுத்துவார், தரிசனங்கள் மூலமாய் வெளிப்படுத்துவார் இல்லையா? அப்போ நீங்க என்ன செய்யணும், கேட்கணும். கேட்கறதுக்கு நீங்க முடியலன்னா பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவரே வரும் காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில எனக்கு வெளிப்படுத்துங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா என்ன செய்வார், ஆண்டவர் உங்களுக்கு தருவார். நான் இந்த ஒரு சின்ன ஒரு கதையா ஒரு நேற்றைய தினத்துல கூட சொன்னேன். இந்த வரும் காரியங்களை குறித்து நம்ம யாரும் கேட்கறதே கிடையாது. நம்ம பாட்டுக்கு என்ன செய்துறோம், என்ன கேட்கணும்னே தெரியாம நம்ம என்ன செய்துறோம், ஆண்டவர்கிட்ட கேட்டுறோம். ஆனா ஒரு சில காரியங்கள் பிரச்சனையே தீராது. அது ரிப்பீட்டடா அந்த பிரச்சனைகள் தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டே இருக்கும். வருஷங்கள் தான் மாறும், ஆனா பிரச்சனைகள் மாறுறதில்லை. காரணம், நீங்க என்ன செய்யறது இல்ல, சரியா கேட்கறது இல்ல, பெற்றுக்கொள்றது இல்ல. ஒரு கதை இருக்கிறது, நம்ம சோசியல் மீடியால பார்த்த ஒரு கதை. அந்த கதையை பாத்தீங்கன்னா, ஒரு கணவன், புதிதாக கல்யாணமான கணவன் மனைவி என்ன செய்யறாங்களாமா, அடுத்த நாள் திருமணமான அடுத்த நாள் அந்த மனைவி போய் சமைக்க போறாங்க. கணவனுக்கு ஒரே சந்தோஷம், ஓ என் மனைவி சமைச்சு எடுத்து கொடுக்க போறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த பெண் என்ன செய்யறா, அவளுக்கு தெரிஞ்ச உப்புமா கலரி கொண்டாந்து கொடுக்கறா. அவங்க ரொம்ப ஹாப்பியா சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு சொல்றாங்க, காலையில ஓகே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு உப்புமா, மதியமும் உப்புமா, நைட்டு உப்புமா. அவருக்கு ஒரே கஷ்டமாயிடுச்சு, ஏன்னா அந்த பெண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் உப்புமா மட்டும்தான். அடுத்த நாள் என்ன செய்யறாரு, உப்புமா சாப்பிட்டு 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 அழுத்து போச்சு. அடுத்த நாள் சொல்றாரு, ஒரு மாலை நேரத்துல, வேண்டாமா நீ ரொம்ப டயர்ட் ஆயிட்டு, உப்புமா செஞ்சு நம்ம ஹோட்டல் போய் சாப்பிடலான்னு ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போனாராம். ஹோட்டலுக்கு போயிட்டு என்ன பண்ணாராமா, ஒரு உட்கார்ந்து, அவருக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இல்ல, மெனு கார்டு பாக்குறாராம். அதுல என்ன செய்யணும் என்ன கொடுக்கணும்னு அவருக்கு தெரியல. நம்ம எல்லாரும் இப்படி சுத்தி ஒண்ணு வைப்போம் தெரியுங்களா, அந்த மாதிரி அந்த மெனு கார்டுல ஒரே ஒரு பாயிண்ட் வச்சு இதை ஆர்டர் கொடுங்கன்னு சொன்னாராம். அந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல கொண்டாந்து கொடுத்தாங்களாம், என்னன்னா உப்புமா. அவர் ரொம்ப நொந்து போயிட்டாராம். வேற வழியே இல்ல, ஏன்னா புதிதாக திருமணமான பெண் இல்லையா, அவ முன்னாடியே நம்மளுடைய எனர்ஜி போக கூடாது சொல்லிட்டு, ஓகே ஃபர்ஸ்ட் உப்புமா சாப்பிட்டாச்சு, அடுத்தது நல்லா ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு அவருக்கு அது கேட்கவும் தெரியல. கேட்க தெரியாதவருக்கு தான் இந்த கதை. அவன் பக்கத்து டேபிள்ல பாக்குறாராமா, அங்க ஃபுல்லா நான்வெஜ்ல எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பேரர் கேக்குறாராமா, சர்வர் கேக்குறாங்க, உங்களுக்கு அடுத்தது என்ன வேணும் அப்படின்னு சொன்னா, பக்கத்து டேபிள்காரர் சொன்னா ஒன்ஸ் மோர். அப்ப இவன் நினைச்சுட்டானா, ஓ ஒன்ஸ் மோர்ங்கிறதா அந்த நான்வெஜ் காட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேரர் கேக்குறாங்க, உங்களுக்கு என்ன அடுத்தது வேணும், ஒன்ஸ் மோர். இப்ப என்ன ஆயிடுச்சு, அதே உப்புமா ரிட்டர்ன் வருது. இது ஒரு காமெடிக்காக நான் சொல்லல. இன்னைக்கு பல பேர் நம்ம என்ன செய்யறோம்னா, என்ன கேட்கணுங்கிற நாலேஜ் இல்லாம திரும்ப 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 அதே கஷ்டம், அதே பிரச்சனை, அதே போராட்டம், அதே கண்ணீர் இல்ல. இதுக்கு காரணம் கேட்கறதற்கு ஞானம் இல்லாமல் தான்.
இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளையை நீங்கள் என்ன செய்யணும்? கேட்கிற பொழுது ஆண்டவர் உங்களுக்கு வரும் காரியங்களை வெளிப்படுத்துவார். 6வது காரியம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்கள் கேட்க வேண்டும். அப்படி ஜெபம் பண்ணி இருக்கமா? பரிசுத்தாவின் அபிஷேகம் ஆண்டவரே எனக்கு தாரும். பரிசுத்தாவி உங்களுக்கு எதுக்கு அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வந்த அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை போதித்து நடத்துவார், உங்களை உணர்த்துவார். நீ என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, எல்லாத்தையும் அவர் நமக்கு என்ன செய்வார்? கற்றுக் கொடுப்பார், நமக்கு நினைப்பூற்றுவார். அப்போ இந்த நாளிலிருந்து நம்ம என்ன செய்ய போறோம்? ஆண்டவரே நீர் எனக்கு என்ன பண்ணும்? இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை இந்த 2025வது வருடத்திலே நான் பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு ஏதாவது தகுதி இருக்குதா அப்படின்னா கேளுங்கள்னு தான் சொல்ற. பரிசுத்தாவி எனக்குள்ள வாரும், நீங்க கொடுங்கன்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு என்ன பண்ணுவார்? கொடுப்பார். 7வது காரியம், பின்மாறி காலத்து மழையை என்மேல் வர்ஷிக்க பண்ணுங்க. ஒரு ஆசீர்வாதமான மழை என் மேல இறங்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இந்த 25வது வருடம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டா இருக்கும். அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனையாக, அருமையான கேட்ட சகோதரனுக்கு மாத்திரமல்ல உங்களுக்கும் கூட இது பிரயோஜனமா இருக்கும். இதுவரையும் நீங்கள் ஜெபத்திலே இவைகளை எல்லாம் கேட்கவில்லை என்றால், எனக்கு ஜெபத்திலே எதை கேட்க வேண்டும் என்று தெரியல நீங்க சொன்னீங்கன்னா அட்லீஸ்ட் இந்த ஒரு 7 பாயிண்ட் மட்டும் சொல்லியாவது நீங்க ஜெபம் பண்ணுங்க. அத்தனை ஆசீர்வாதமும் இதிலே அடங்கும். முதலாவது, நன்மையானதை கேட்க வேண்டும். 2வது காரியத்தை, வெளிரங்கமான ஆசீர்வாதத்தை தாரும். 3வது காரியம், ஞானத்தை எனக்கு தாரும். 4வது காரியம், நீர் எனக்கு சகாயராயிரும். 5வது காரியம், வரும் காரியங்களை எனக்கு வெளிப்படுத்துங்க. 6வது காரியம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை எனக்கு தாரும். 7வது காரியம், பின்மாறி காலத்து மழையை என்னை வர்ஷிக்க பண்ணுங்க. நீங்க கேட்டீங்கன்னா அத்தனை ஆசீர்வாதமும் ஒரு காம்போ பேக் மாதிரி உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருவார். இனிமே நீங்க ஜெபத்திலே இந்த 7 காரியத்தை முக்கியப்படுத்தி நீங்கள் ஜெபித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை, உங்கள் பொருளாதாரம் எல்லாவற்றையும் கர்த்தர் அபரிவிதமாக ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவது அதிக நிச்சயமாயிருக்கும். God bless you.